ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பீஸா டிஸ்க் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லாம் வீட்டில் பீஸா செஞ்சு கொடுக்க சொல்லி அடம் பிடிக்கிறாங்களா, ஆனால் வீட்டில் மாவு பிசைறதுக்கெலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்காண்டி தான் இந்த ரெசிபி. ப்ரெட்டில் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன், 3 டேபிள் ஸ்பூன் மஷ்ரூம், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அது மாதிரி ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் எடுத்துருக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடலாம். கூடவே டொமேட்டோ, கார்ன் ப்ளஸ் அப்புறம் மஷ்ரூம். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கேப்சிகம் சேர்த்துடலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஓரிகானோ இல்லை அப்படின்னா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக லைட்டாக சால்ட், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். நம்மளோட டாப்பிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிடலாம். நான் ப்ரெட்டை ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு டிஸ்க் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில். நீங்கள் நல்லா ஒரு ஷார்ப்பான டம்ளர் இல்லை அப்படின்னா நல்லா ஷார்ப்பான பவுலை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் தடவிட்டு இந்த மாதிரி நம்மளோட டாப்பிங்ஸை எல்லாத்தையுமே அதில் மேலே நம்ம ஃபில் பண்ணிடலாம். எல்லா டிஸ்கையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்குறதுக்கு கொஞ்சமாக நல்லா திருவுன சீஸையும் நம்ம மேலே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை பேக் பண்ணோம். நம்ம வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லே இதை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோசைக்கல்லை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸா டிஸ்கையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி வச்சு மூடிடணும். இட்லி மூடி இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் மூடினீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நல்லா அடியில் கிறிஸ்பியாகவும் மேலே நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இன்னும் சீசனிங்காண்டி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகனோவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2-3 இது மட்டும் நான் ஃபுல் சைஸ் ப்ரெட்டை அப்படியே போட்டு நான் இது பண்ணியிருந்தேன். இப்போ நம்மளோட பீஸா டிஸ்க் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட் பீஸா ரொம்பவே டைம் குறைவான நேரத்தில் நம்ம தயார் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம மாவு பிசையணும்னு தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு ஃபீட்பேக் மறக்காமல் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.